பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஈன்ற நற்றாயினும் இனிய பெருந்தயவு ஆன்றெனக்கு அளித்த அருட்பெருஞ்சோதி. அதாவது எப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஈன்ற நற்றாயினும் இனிய பெருந்தயவு ஆன்றெனக்கு அளித்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈன்ற பெத்த தாய்க்கு கண்ணு முன்னாடி இருந்தால் மட்டும்தான் தெரியும். ஆனால் சிலருக்கு குழந்தைகளுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். அதில் எனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது. என்னோடய குழந்தைகளுக்கெல்லாம் என்ன நடக்கும், என்ன நடக்க போகிறதெல்லாம் தெரிஞ்சு அதை முன்னாடியே நான் நிறைய அதுக்கு பரிகாரங்கள்னால் அப்போவே நான் அடியாராக இருக்கும்போது கருணை பண்ணியிருக்கிறேன். குழந்தைங்க நல்லா இருக்கும்னு இங்கே ஓங்காரக்குடிலுக்கு அரிசியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறேன். இப்போ தான் நம்ம சன்மார்க்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் கருணைங்கிறது தெரிஞ்சுது. ஆனால் அப்போவே நான் சிவனடியாராக இருக்கும்போது ஓங்காரக்குடிலுக்கு ஒரு 5 மூட்டை அரிசி இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்குறேன். குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குதுன்ட்டெல்லாம் தெரிஞ்சு. எல்லா தாய்க்கும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சுது. இருந்தாலும் எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. அதனால தான் நான் என்னோடய குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுத்தது என்னென்னா, அல்ல இறைவன் பிடிச்சிக்குங்க, அவர் தான் தாய் தந்தை, தாயுமாய் தந்தையுமாய் எல்லாமே அவர் தான். ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியும். உங்களுக்கு என்ன நாளைக்கு நடக்க போகுதுன்னு இன்றைக்கி அவர் சேஃப்டி பண்ணி வைப்பார். என்ன ஆபத்து இருக்குதுன்னு இன்றைக்கி அதுக்கு நாளைக்கு தண்ணி வரப்போகுதுன்னு இன்றைக்கி அணை போட்டு வச்சுருவார் அப்படின்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதனால் ஈன்ற நற்றாயினும் இனிய பெருந்தயவு ஆன்றெனக்கு அளித்த அருட்பெருஞ்சோதி. ஒவ்வொரு குழந்தைகள ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. இப்போ சரி நம்ம இது கதை வேண்டாம். ஒரு குழந்தைகளுக்கு எங்கேயாவது விழுந்துட்டாங்கன்னா ஃபோன் வந்தால் தான் தெரியுது, இப்படி இந்த இடத்துல உங்கள் பையன் வண்டியில் 2 வீலரில் வந்து விழுந்துட்டான் அப்படின்னு ஃபோன்ஸ் பண்ணி சொன்னால் தான் தெரியுது. அப்புறம் இப்போ பாருங்கள், என்னதான் பெத்த தாய் தகப்பனாக இருந்தாலும் எதாவது தெரியுதா? தெரியாது. அதனால் கடவுள் மட்டும்தான் தாயும் மாணவர், தந்தையும் மாணவர், கணவனும் மாணவர், மனைவியும் மாணவர், மாமனும் மாமியும் எல்லாம் அவரே. அதனால் அவருக்கு தான் தெரியும். அதனால தான் நாமெல்லாம் ஒரு கருவி மட்டும்தான், அவ்வளோதான். இயக்கிறது, காப்பாற்றுறது, பெரும் கருணை பண்ணி கொண்டு இருப்பதும் இவரே. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருக்கருணை அருட்பெருஞ்சோதி. ஏன்னா தாய்க்கு தாயுமானவர். அந்த பெற்று விடுற ஒரு குழந்தை பெக்கிற நம்மளுக்கு தாய் அவர். அதனால் அவர் தான் எப்போவுமே பெருசு. அருட்பெருஞ்சோதி.